மார்க் ஜூக்கர்பர்க், ஃபேஸ்புக், நீல் ஹார்பிசன் 3 பேருக்கும் என்ன லிங்க் இருக்குன்னு பார்க்கலாமா? ஹாய் ஆல், வெல்கம் டு வாகை ஸ்டோரிஸ். இது குட்டி ஸ்டோரி சீரீஸ். உங்களால் கலர்ஸை கேட்க முடியுமா? ஆமாங்க, நான் கரெக்டாக தான் கேட்குறேன். உங்களால் கலர்ஸை கேட்க முடியுமா? முடியாதில்ல, பட் ஒருத்தர்னால முடியும். நம்ம எல்லாருனாலையும் கலர்ஸை பார்க்க மட்டும்தான் முடியும், பட் அவர்னால கலர்ஸை கேட்க முடியும். அவர் தான் நீல் ஹார்பிசன். நீல் ஹார்பிசன் ஒரு ஆர்டிஸ்ட், பட் அவருக்கு பிறவியிலேயே கலர் பிளைண்ட்னஸ் இருந்திருக்கு. அவர்னால ப்ளூ கலரையும் க்ரீன் கலரையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அவர் மாதிரியே தான் மார்க் ஜூக்கர்பர்க்கு ரெட் கலரையும் க்ரீன் கலரையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. இந்த ரெட் க்ரீன் கலர் பிளைண்ட்னஸ் உலகத்தில் இருக்க 8% மென்க்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குங்க. ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, ஃபேஸ்புக்கோட ப்ளூ கிரே தீம்க்கு காரணமே மார்க் ஜூக்கர்பர்க் தான். ஏன்னா அவருக்கு அந்த கலர் தீம் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ அவருக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதுதான் ஒரு டெக்னாலஜியோட ஒரு ஐக்கனாகவே மாறிடுச்சுங்க. இப்போ நம்ம மறுபடியும் நீல் பக்கம் வருவோம். நீலுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்குது. அவர் ஒரு ஆர்டிஸ்ட், பட் அவர் ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட். அவரோட ஆர்ட்டை எல்லாமே கொண்டாடிட்டுருக்காங்க. கலர் பிளைண்ட்னஸ் இருக்க ஒருத்தர் எப்படி ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் ஆனாரு தெரியுமா? டெக்னாலஜி வச்சு தான். அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சாங்க. அந்த டிவைஸ் நீல் பார்க்குற கலர்ஸ் எல்லாத்தையுமே சவுண்டாக கன்வெர்ட் பண்ணி அவருக்கு அனுப்பும். எக்ஸாம்பிள் அவர் ரெட்க்கு ஒரு சவுண்ட் கேட்குறாரு அப்படின்னா, க்ரீனுக்கு வேறு சவுண்ட் கேட்கும். இந்த சவுண்ட்ஸ் வச்சு அவர் கலரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நிறைய பெயிண்டிங்ஸ் வரைஞ்சி ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக மாறுறாருங்க. இப்போ தெரியுதுங்களா? மார்க் ஜூக்கர்பர்க், ஃபேஸ்புக், நீல் ஹார்பிசன் 3 பேருக்கும் என்ன லிங்க் இருக்குன்ட்டு? ஆமாங்க, அதுதான் கலர் பிளைண்ட்னஸ். மார்க்கு இருந்த கலர் பிளைண்ட்னஸ்னால ஃபேஸ்புக்கு ஒரு ப்ராமினன்ட் தீமே கிடச்சிச்சு. இங்கே நீலுக்கு இருந்த ஒரு கலர் பிளைண்ட்னஸ்னால நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டெக்னாலஜியே கிடச்சிருக்கு.